தமிழ் டுடே டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன அப்படின்னா நம்ம ஸ்டுடியோல புதுசா வந்து Zoom H1N அப்படிங்கிற மைக் வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளா வந்து இந்த மைக் வந்து வாங்கணும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நம்மளால வாங்க முடியல. ஸோ இப்போதான் வந்து இந்த மைக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் இது எப்படி இருக்குது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய யூடியூப் சேனலுக்கோ இல்லை வேற ஏதாவது மியூசிக் பர்பஸுக்கோ இல்லை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு ஒரு மைக் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மைக் வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மைக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. இதுதான் Zoom H1 ஹேண்டி ரெக்கார்டர் மைக்கோட பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் 7,999 ரூபா வந்து எம்ஆர்பி வந்து போட்டிருக்காங்க. நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணது வந்து 6,000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மைக்கு நம்ம வாங்குறப்ப இதோட பண்டலாக வந்து 2 ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரோட கீயும் வந்து உள்ளே இருக்குது, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது ஒரு குயிக் கைடு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக Zoom H1 ஹேண்டி ரெக்கார்டர் மைக் இருக்குது. ஸோ இதை ஓரத்தில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட வந்து 2 AAA ஆல்கலைன் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இப்போது Zoom H1 மைக்கு வருவோம். இது வந்து முழுக்க வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணி இருந்தாலும் ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதுனால கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்மூத்தாகவும் அதே நேரத்தில் வந்து குவாலிட்டியாகவும் தெரியுது. மைக்கோட ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைன் அவுட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மேலே வந்து ஒரு டயல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்முடைய மைக்கோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு கீழே டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேக்கு கீழே ஒரு 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்து ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கார்ட் பட்டன் தவிர மிச்ச பட்டன்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து இருக்கும். இப்போ தான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா லைன் இன் போர்ட்டும் அதேமாதிரி மைக்ரோஎஸ்டி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஎஸ்டி போர்ட்டில் நம்முடைய மைக்ரோஎஸ்டி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மைக்ரோஎஸ்டி போர்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிறோம். அடுத்ததாக பேட்டரி இன்சர்ட் பண்ணி இந்த மைக் ஆன் பண்ணி பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிற ஆன் பட்டனை கொஞ்சம் புல் பண்ணி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மைக் வந்து ஆன் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணுறதுனால அதில் நம்ம லாங்குவேஜ் மற்றும் டேட் இதெல்லாம் வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செட் பண்ணதுக்கப்புறமாக நம்முடைய மைக்ரோஎஸ்டி கார்டை வந்து ஒரு தடவை வந்து ஃபார்மேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய மைக் வந்து இப்போ ரெக்கார்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் பக்கத்தில் தெரிகிற அந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா அதோட பீக் லெவலை வந்து குறிக்கிறது. ஸோ நம்முடைய லெவல் வந்து ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சின்ன சவுண்ட்ஸும் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த லெவலை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றியில் உள்ள சரௌண்டிங்கில் உள்ள நாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் லெவல் வந்து கரெக்டாக செட் பண்ண தெரியல அப்படின்னா அதில் ஆட்டோ லெவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய சரௌண்டிங் சவுண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து லெவலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைக்கே வந்து எடுத்துக்கும். இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸை நம்ம இதே மைக்கிலேயே வந்து ப்ளேபேக் பண்ணி வந்து கேட்கலாம். ஸோ இதனால் வந்து நம்ம பண்ண ரெக்கார்டிங் வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மைக்கை பொறுத்தவரை நீங்கள் 2 ஃபார்மேட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து MP3 ஃபார்மேட், இல்லை அப்படின்னா வேவ் ஃபார்மேட். நீங்கள் வேவ் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும். MP3 ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் கம்மியாகவும் எடுத்துக்கும். இந்த மைக்கில் லோ கட் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலமாக தேவையில்லாத சின்ன பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மைக்கில் லிமிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்முடைய ரெக்கார்டிங் அப்போ ஏதாவது திடீர்னு ஒரு லவுட் நாய்ஸஸ் வந்து வந்தது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரெக்கார்டிங், செல்ஃப் டைமர், சவுண்ட் மார்க்கர், ஓவர் டப்பிங், டெஸ்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த புதிய Zoom H1N மைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை தனியாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய கம்ப்யூட்டரில் USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி டேரக்ட் மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட காலர் மைக் இருந்தது அப்படின்னா அந்த காலர் மைக்கில் உள்ள பின்னை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி டேரெக்டாக வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் நீங்கள் ஏதாவது ஷூட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தாலோ இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு வயர்லெஸ் மைக் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறமாக இதில் உள்ள அந்த ஆடியோ ஃபைலை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணும்பொழுது நீங்கள் ஏற்கனவே எடுத்த வீடியோ ஃபைலோட வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும். இந்த ரெக்கார்டரில் 90 டிகிரியில் XY ஸ்டீரியோ ஃபார்மேட்டில் 2 மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்ஸ் மூலமாக ரொம்பவே தெளிவான ஒரு ஆடியோவை நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செக்டாரில் இந்த ப்ரைஸ் செக்டாரில் இருக்கிற மைக்ஸில் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்பவே வந்து சவுண்ட் குவாலிட்டியில்
பெஸ்ட்டான மைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மைக் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மைக் சம்பந்தமான உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மைக்கோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமான வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.